ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நான் வந்து என்னோடய பப்பீஸை பற்றி நான் அப்டேட் போட்டுட்ருக்கேன். டே டு டே எப்படி க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ரேண்டமாக வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ஒரு பப்பிக்கு மட்டும் ஒரு சைடு வந்து வீங்கி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி வீங்கி போயிருக்கு. அது என்ன எதுக்கு அப்படின்னே வந்து தெரியல. ஸோ இமீடியட்டாக நாங்கள் இப்போது பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட, அவங்க வந்து ஒரு டாக் டீலர். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம் எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னடானா அவங்களுக்குமே வந்து தெரியல, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இமீடியட்டாக அன்றைக்கி ஈவினிங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எதுனா ஒரு ஹார்டான ஆப்ஜெக்ட் ஹிட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அவங்க மதர் டாகே வந்து கூட மிதிச்சிருக்கலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி கிளாட் மாதிரி ஆயிருக்கு. ஒரு சிரப் கொடுக்குறேன், அந்த சிரப் கொடுத்து பாருங்கள், 3 டேஸில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் 2 டேஸ் ஆச்சு சிரப் கொடுத்து, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி ஃபுல் வீங்கி போயிட்டுருக்கு. ஸோ என்னன்னே தெரியல. 3 டேஸில் சரியாகலைன்னா ஒரு நீடில் போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வி ஆர் ரெடி ஃபார் தட் நவ். 2 நாள் ஆச்சு, இன்னொரு நாள் வெயிட் பண்ண மனசு இல்லை. இன்றைக்கே போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடலான்னு ரெடி ஆகிருக்கோம். ஸோ நான் அவ்வளோ சரியாயிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஹோப் இட் வில் பி வெல் சூன். அதனால் பப்பியெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. பட் இது மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது.